பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 9 verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழும்புங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே எழும்புங்கள். அநேக வேளைகளிலே சத்து செய்கிற உபாய தந்திரங்களிலே ஒன்று, நாம் எங்கே விழுந்திருக்கிறோமோ அந்த விழுந்த இடத்திலேயே நம்மை இருக்க வைப்பான். பாருங்கள், சவுல் குதிரையிலிருந்து விழுந்தான். விழுந்த பொழுது அவன் கை அடிபட்டிருக்கு, கால் அடிபட்டிருக்கு, கண்ணே தெரியலை. ஆனால் விழுந்த இடத்துல உக்காந்துட்டு என் கால் அடிபட்டுச்சு, கை அடிபட்டுச்சு, என் கண்ணு தெரியல, புலம்பலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் விழுந்திருக்கீங்களோ அந்த இடத்துலையே உட்காந்து நடந்ததையே யோசித்து புலம்பாதீங்க. இது எப்படின்னா, ஒரு எருமை மாடு மேலே ஒரு சின்ன புண்ணு இருக்கும். அந்த புண்ணை மேலே உக்காந்துருக்கிற காக்கா வந்து குத்தி அதை நோண்டும் போது அந்த எருமை மாடுக்கு சுகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த எருமை மாடுக்கு தெரியாது அந்த புண்ணு ஆழமாகுதுன்னு. அதுவல்ல நம்ம வாழ்க்கை. நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? நடந்ததையே யோசித்து, விழுந்ததையே யோசித்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, இப்படி ஆயிட்டனே. திருமண வாழ்க்கையில் நீங்கள் விழுந்திருக்கலாம், வருமானத்தில் விழுந்திருக்கலாம், ஏன் ஊழியத்தில் கூட சோர்ந்து போய் விழுந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, நீ விழுந்த இடத்துலையே உட்காந்து அடிபட்டதையே சொல்லி உன் மனதை காயப்படுத்தாத. அது இன்னும் ரணமாக்கும். இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? சவுல் தான் விழுந்தபோது அவன் ஒரு காரியத்தை செய்தான். அதான் இன்னைக்கான ரேமா. அவன் என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். வாட் இஸ் யுவர் வில் லார்ட்? வாட் நெக்ஸ்ட் லார்ட்? அடுத்து என்ன ஆண்டவரே? நீங்கள் கேளுங்களேன். இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, உம்முடைய கரத்தை பிடிச்சு கொண்டு கேட்குறேன். நான் என் திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வி ஆகிடுச்சு, இந்த வியாதியில் இப்படி நான் படுத்திருக்கிறேன், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டுறாங்க, நான் அதில் விழுந்து போயிருக்கேன். ஆண்டவரே, நான் அடுத்து என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்? ஏன்னா பழசை சொல்லிகிட்டே இருந்தால் சித்தம் தெரியாது. அடுத்து என்ன செய்யணும்னு அவன் கேட்டப்ப ஆண்டவர் கரெக்டாக சொன்னார் பவுலை பார்த்து, நீ பட்டணத்துக்கு உள்ளே போ. இப்போ கேட்கும்போதும் தெளிவாக கேளுங்க. கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காட்டுவார். அது போதும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப்பு போதும். 10வது ஸ்டெப்பு என்ன ஆண்டவரே கேட்காதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இவன் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் ராஜாக்கள் மத்தியிலும் பிரஜாதிகள் மத்தியிலும் எப்படிலாம் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டே வச்சுருக்கிறார். பவுலை பற்றிய என்டையர் ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கிறார். அவளத்தையும் பவுலுக்கு காட்டலை. அதை யாருக்கு காட்டுறாரு தெரியுமா? அனனியாவுக்கு காட்டுறார். அனனியாவை பார்த்து சொல்கிறாரு, அவன் எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நீ போய் அவனுக்கு சொல்லு. சவுலுக்கு சொல்லலை. சவுலுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? நீ எழுந்து புறப்பட்டு போ, பட்டணத்துக்குள்ளே போ, அங்கு நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும். இப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்தார்? கண்ணு போயிட்டே, கால் அதை யோசிக்கவே இல்லை. கையிலாக கொடுக்குறவர்களை கூப்பிட்டாரு, என்னை பட்டணத்துக்கு கொண்டு போனார், தமஸ்குக்குள்ளே போனார், 3 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தார். காத்திருக்கிறார். எப்போதுமே தேவ சித்தம் செய்கிறதுக்கு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த லார்ட். தேவனோடு நிறைய செலவு பண்ணுங்க. அவனுடைய சமூகத்திலேயே உட்காந்துருங்க. 3 days டே அண்ட் நைட் ஃபாஸ்ட் பண்ணுறாரு. கண்ணு தெரியலை, காது கேட்கலை. 3வது நாள் முடியும் போது ஏற்ற வேளையில் பவுலுக்கான டோரு ஓப்பன் ஆகுது, கதவு திறக்குது. இந்த காலை வேளையில் உங்களுக்கும் ஆண்டுடைய நாமத்தினால ஊழியக்காரன் சொல்கிறேன், நீங்கள் எழும்பி பட்டணத்துக்குள்ளே போகும்போது அங்கு உங்களுக்கானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. எழும்புவீங்களா? எழுந்து நடப்பீங்களா? ஆண்டவரை பார்த்து வாட் நெக்ஸ்ட் கேட்பீங்களா? அடுத்து என்ன கேட்பீங்களா? கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் விழுந்த இடத்தையே
யோசித்து யோசித்து ரணத்துக்குள்ளேயே காயத்துக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த ரேமாவின்படி எழுப்புவீராக, எழுப்புவீராக. உடைய பிள்ளைகள் எழும்புட்டு ஆண்டவரே, அவர்கள் எழும்பி உடைய கரத்தை பிடித்து கொண்டு, ஓ லார்ட், என் தேவனே, அடுத்து நான் என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட் அவர்கள் கேட்டு உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள் வர உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் இவர்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆயத்தங்கள் எவ்வளவு பெரிதாண்டவரே. ஒரு பவுலுக்காக நீர் வைத்திருந்த நல்ல பெரிய ப்ளூ பிரிண்ட்டுக்காய் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய வரைபடத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் வைத்திருக்கிற பெரிதான வரைபடத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வரைபடத்தை இவர்களுக்கு அடியான் ஞாபகப்படுத்துகிறேன். இவர்கள் வாழ்க்கை இன்னும் போக வேண்டும். எலியாவை போல சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி இவர்கள் புலம்பாதபடிக்கு இன்னும் 40 நாட்கள் உண்டு, ஓரே பர்வதத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிற இந்த ரேமாவுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எழும்பட்டும், உம்மோடு கூட நடக்கட்டும், உம்முடைய சித்தமறிந்து செயல்படட்டும். கர்த்தர் அதை செய்கிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை தம்முடைய வரைபடத்தின் மூலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.